இன்னைக்கு இப்போ இந்த நேரத்துக்கு கரெக்டாக இருக்குதான்னு நீங்கள் தான் சொல்லணும். காரணம்னா அந்த நேரத்தில் தான் பர்மிஷன் வருது, அதனால அறிவிக்கிறோம். தமிழகம் முழுவதும் 234 தொகுதியிலும் வெற்றி வேட்பாளரை நிறுத்தியிருக்கிறாரு. கண்டிப்பாக அடுத்த மாதம் தலைவர் தளபதி முதலமைச்சராக அமருவார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. யார் வேணாலும் எது வேணாலும் சொல்லட்டும். எங்களுடைய பணி மக்களுக்கு சேவை செய்ய பணி மட்டும்தான். அதற்கு தலைவர் தளபதி எங்களை அறிவுறுத்திருக்கிறாரோ அதுபடி நாங்கள் செயல்படுவோம். நீங்க டி நகர் தொகுதி சம்பந்தமா எந்த கேள்வி இல்ல டி நகர் தொகுதி சம்பந்தமா எது வேணாலும் கேளுங்க. அது இருங்க அந்த விஷயத்துக்கு இதுக்குன்னு செய்தி தொடர்பாளரை எங்க கட்சி சார்பாக நாங்கள் நியமித்திருக்கிறோம். அவர்கள் அதற்கு பதில் சொல்லுவாங்க. என்ன மாற்றத்தை கொண்டு வர போறீங்க? டி நகர மக்களுக்கு என்ன தேவைகளோ பல பிரச்சனைகளை டி நகர் தொகுதி மக்கள் சொல்லுகிறார்கள். அவர்களுடைய பிரச்சனைகளை என்ன ஏது என்று ஆராய்ந்து அதுக்கு தகுந்தாற்போல் அதை நாங்கள் எங்கள் தலைவருடைய ஆட்சி அமைந்தவுடன் அதையெல்லாம் நாங்கள் சரி செய்து பிரதானமான பிரச்சனை என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, நாங்கள் 45 வருஷமாக பட்டாவே கொடுக்காம இருக்கிறாங்க. இது ஒரு மைய பகுதியான ஒரு தொகுதி. ஆனால் இங்கேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய குடிசை வீடெல்லாம் இங்கே இருக்குது. 45 வருஷமாக பட்டா கொடுக்காம இருக்கிறாங்க. எப்படி 45 வருஷமாக ஏன் பட்டா கொடுக்கல அந்த மக்களுக்குன்றது தெரியல. அது எல்லாத்தையும் வந்த உடனே நாங்கள் சரி செய்வோம். அப்படியா? நீங்கள் தான் சொல்கிறீங்க அந்த வாரம். அப்படியானா நீங்கள் என் கூட வாங்க. மக்கள் எந்த அளவுக்கு ஆதரவு கொடுக்குறாங்கன்றதை பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஓட்டு போடலை, மக்கள் தலைவர் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் தான் தமிழ்நாடு மக்கள் எல்லோரும் வாக்களிக்கிறார்கள். அதுவும் விசில் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று நாங்கள் முன்கூட்டியே முடிவு செய்துவிட்டோம் என்று எல்லா மக்களும் சொல்கிறார்கள் என்பதை தெளிவாக நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். தேர்தல் களம் எப்படி இருக்குது? பயிற்சி நாங்கள் முதலேருந்து கொடுத்துன்னு இருக்கிறோம். அவங்களுக்கு எல்லாருமே தயார் நிலையில் இருக்கிறாங்க. டி நகரில் தேர்தல் களம் எப்படி சார் இருக்கு? திமுக அதிமுக கூட போட்டி போடுறீங்க, களம் எப்படி இருக்கு? நன்றாகவே இருக்கிறது. கண்டிப்பாக டி நகரில் கண்டிப்பாக வெற்றி பெறுவோம். முன்னாள் எம்எல்ஏ கருணாநிதி, இப்போ கரண்ட் எம்எல்ஏ கருணாநிதி இப்போ தாவேக்கால இணைய போகிறதா ஒரு தகவல் வருது, உண்மையா? அவங்களுடைய மகள் எங்களுடைய கட்சியில் இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் இணைகிறாரா? அது அவர்கிட்ட நீங்க கேளுங்க. ஆனா தலைவர் ஏன் தொடர்ந்து பிரச்சாரம் பண்ண மறுக்கிறாரு? ஏன் தொடர்ந்து பிரச்சாரம் பண்ண மாட்டாரு? அனுமதி கொடுத்தா பிரச்சாரம் பண்ணிட்டு தாங்க இருக்கிறோம். நீங்களாவே ஏதாவது இருங்க நான் ஏதோ மாட்டிக்கினேன்னு சொல்லி ஏதோ கேள்வி கேட்கணும்னு கேட்காதீங்க. நன்றி. Definitely only victory for TVK. TVK create any kind of impact in Tamil Nadu? Definitely, ma'am. Definitely, TVK will win. In all 234 constituencies? Yes. 234 constituencies? Yes.